ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ரொம்பவும் டேஸ்ட்டாக பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி செய்யலாம் வரீங்களா? இதுக்கு வெறும் 5 பொருள் போதுங்க. பன்னீர், ஆனியன், தக்காளி, முந்திரி, காஞ்ச மிளகாய். இதுக்கு நான் இன்றைக்கி மில்கி மிஸ்ட் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். 200 கிராம். இது 4 பேருக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எடுத்திருக்கேன். இதை ஆயிலில் போட்டு வதக்க போகிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் ஆயிலை போட்டு அது சூடானதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுலேயே காய்ந்த மிளகாய், தேவையான அளவு முந்திரி உங்களோட ஆப்ஷன்ஸ், எவ்வளோ நிறைய போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சா போதும், சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். பாருங்கள், 2 நிமிஷத்தில் எவ்வளோ சீக்கிரம் வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அதே கடாயில் 2 சின்ன பட்டர் பேக்கெட்டை போட்டு மெல்ட் பண்ணுறேன். அதோட 2 ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். உருகுன பட்டரில் கடையில் விற்கிற சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது அந்த கிரேவிக்கே, அந்த டிஷ்ஷுக்கே நல்ல ஸ்மெல்லை எடுத்து கொடுக்கும். 2 செகண்ட் ஆயிலையே வதக்கிட்டு நாம் அரைச்சி வச்ச கிரேவியை அதில் போட்டு அதோடு கொஞ்சம் தண்ணியும் விட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 செகண்ட் அப்படியே மூடி போட்டு வேக விடுறேன். அதுக்குள்ளே நான் பன்னீரை ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஈவனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் கட் பண்ணிக்கோ. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மூடி எடுத்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ பன்னீரை போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக விட்டால் போதும். டேஸ்டியான எம்மியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எவ்வளோ க்ரீமியாகவும் டேஸ்டியாகவும் வந்திருக்கு. இது காம்பினேஷனாக பூரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நாம் எப்போவும் பூரி செய்யும்போது ரொம்ப டைட்டாக மாவை பிசையாமல் கொஞ்சம் இலகுன மாதிரியே மாவு பிசைஞ்சால் பூரியும் நல்லா உப்பலாக வரும், சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும். எவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்ட்னஸ் குறையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.